كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. إن الله تعالى يقول في قرآنه الكريم وفرقانه المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها فإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோடுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு தாலாவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். ஸலவாத்தும் சலாமும் எங்களுடைய தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடந்த சஹாபாக்கள், தாபியீன்கள், தாபியீன்கள் எம் அனைவர் மீதும் உண்டாக வேண்டும் என்று பிரார்த்தனை புரிந்து கொள்கின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹு தாலாவுடைய பேரருளின் காரணமாக அவனது மார்க்கத்தின் செய்திகளை தெரிந்து வாழ்க்கையில் கடைபிடித்தொழுக வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் இங்கு குழுமியிருக்கின்ற இஸ்லாமிய சகோதரிகளே, தாய்மார்களே, சகோதரர்களே, பெரியோர்களே, உங்கள் அனைவர் மீதும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய இந்த நிகழ்விலே பாவிகள் திண்டாடும் மண்ணறையும் மஹ்ஷர் மைதானமும் என்ற தலைப்பிலே ஒரு சில செய்திகளை எனக்கும் உங்களுக்குமாக நினைவுபடுத்துவதற்கு நான் விரும்புகின்றேன். அல்லாஹு தாலா அவனுடைய அருள்மறை அல் குர்ஆனிலே கூறும்போது, வதக்கிர் ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன், நீ நினைவூட்டு, நிச்சயமாக நினைவூட்டல் என்பது மூமின்களுக்கு பயனளிக்கும் என்று கூறுகிறான். அந்த வகையிலே இந்த நினைவூட்டல் பேசுகின்ற எனக்கும் கேட்கின்ற உங்களுக்கும் பயனளிக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல அல்லாஹு தாலாவிடம் பிரார்த்தனை புரிந்து கொள்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, தாய்மார்களே, நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த உலகம் பாவங்கள், தீமையான காரியங்கள் நிறைந்து மலிந்து போன ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். தனி மனிதர்கள் மத்தியிலும், குடும்பங்கள் மத்தியிலும், சமூகங்கள் மத்தியிலும் நாங்கள் காணுகின்ற இடங்களிலெல்லாம் பாவங்களும் தீமைகளும் நிறைந்து மலிந்திருக்கின்ற ஒரு துரதிர்ஷ்டமான சூழ்நிலை இன்றைய காலகட்டத்திலே காணப்படுகிறது. நானும் நீங்களும் பாவகாரியங்களில் இருந்து விலகி நன்மைகளை செய்வதற்கு விரும்பினாலும்
அதற்கு கூட முடியாது என்று சொல்கின்ற அளவுக்கு எல்லா இடங்களிலும் பாவங்கள், குற்றங்கள், தீமையான செயற்பாடுகள் நிறைந்து மலிந்திருக்கின்றன. எங்களுக்கு முன்னாலே பல தீமைகள் நடந்து கொண்டிருக்கின்றன, எங்களுக்கு பின்னாலே பல தீமைகள் நடக்கின்றன. வலதிலும் இடதிலும் மேலும் கீழும் என்று எங்கு பார்த்தாலும் பாவ காரியங்கள் நிறைந்திருக்கின்ற ஒரு சூழல் காணப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் ஈமானோடு வாழ்வது என்பது, இஸ்லாத்தை பின்பற்றி வாழ்வது என்பது, இந்த பாவகாரியங்களில் இருந்து எங்களையும் எங்களுடைய அடுத்த தலைமுறைகளையும் காப்பாற்றுவது என்பது மிகப்பெரிய ஒரு போராட்டமாக மாறி இருக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தை நான் இந்த இடத்திலே உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகின்றேன். அன்புக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, பொதுவாக பாவங்கள், தீமையான காரியங்கள் என்று சொல்லுகிற போது எதுவெல்லாம் அல்லாஹு தஆலா தடை செய்தானோ, அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்தார்களோ, அத்தனை அம்சங்களும் தீமைகளாக, பாவமான காரியங்களாக அடையாளப்படுத்தப்படுகிறது. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவம் என்றால் என்ன என்பதற்கு ஒரு எளிமையான வரைவிலக்கணம் சொன்னார்கள். பாவம் என்னென்று மிக சிம்பிளாக சொன்னார்கள். எந்த விஷயத்தை செய்ததற்கு பிறகு உன்னுடைய மனசிலே ஒரு வருத்தம் வருகிறதோ, ஒரு உறுத்தல் வருகிறதோ, நான் இப்படி செய்திருக்க கூடாது, நான் இப்படி செய்து விட்டேனே, ஏன் நான் இப்படி செய்தேன் என்று அந்த செயலை நினைத்து உனக்கு ஒரு வருத்தம் வருகிறது என்றால், அதிலே மனசுக்குள்ளே ஒரு உறுத்தல் வருகிறது என்றால், நீ செய்கின்ற செயலை யாரும் கண்டுவிடக் கூடாது, யாரும் பார்த்துவிடக் கூடாது என்று அந்த செயலை நீ செய்கிறாய் என்றால் அது பாவம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இரண்டு அடிப்படைகளை சொல்லித் தருகிறார்கள். பாவம் என்பதற்கு குர்ஆனில் இருந்து, ஹதீஸில் இருந்து, இன்னொரு ஆதாரங்களில் இருந்து இதுதான் பாவம் என்று நிறுவ வேண்டும் என்கிற அவசியம் இல்லை என்கின்ற அளவுக்கு அல்லாஹு தஆலா எங்கள் எல்லாருடைய மனங்களையும் வைத்திருக்கிறார். சாதாரணமாக சராசரி மனசு கொண்டவர்கள் ஒரு செயலை செஞ்சதுக்கு பிறகு அந்த செயலை குறித்து கவலைப்படுறாங்கண்டா, அதை குறித்து மன வருத்தப்படுறாங்கண்டா, அந்த செயலை குறித்து நான் ஏன் இப்படி செய்தேன் என்று ஒரு வருத்தத்தோடு இருக்கிறார்கள் என்றால், மனசுக்குள்ள ஒரு நெருடலாக இருக்கிறது என்றால், அதை வேறு யாரும் நமக்கு விளக்கம் சொல்லித்தர தேவையில்லை, அது பாவமான காரியம் என்ற அர்த்தம். எந்த செயலை செய்கின்ற போது யாரும் பார்த்துவிடக் கூடாது, யாருக்கும் தெரியாமல் இந்த காரியத்தை நான் செய்ய வேண்டும் என்று நாம் ஒரு செயலை செய்கிறோமோ, அதனுடைய அர்த்தம் ஒரு பாவமான காரியத்தை நாம் செய்கிறோம் என்ற அர்த்தம். என்னுடைய பிள்ளை கண்டுவிடக்கூடாது, என்னுடைய தாய் கண்டுவிடக்கூடாது, என்னுடைய பெற்றோர்கள் கண்டுவிடக்கூடாது, என்னுடைய மனைவி கண்டுவிடக்கூடாது, என்னுடைய கணவன் கண்டுவிடக்கூடாது, இது யாருக்கும் தெரிந்துவிடக்கூடாது, ஊரில் ஒருவருக்கும் இது தெரியக்கூடாது என்று நினைத்துக் கொண்ட ஒரு காரியத்தை நாம் செய்கிறோம் என்றால் அது பாவமான காரியம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உலகமே ஒன்று கூடி, எல்லா மக்களும் ஒன்று கூடி அது நல்லதுதான் என்று உனக்கு சொன்னாலும், இந்த ரெண்டு விஷயங்களும் உனக்கு அந்த செயலை செய்கிற போது வருமாக இருந்தால், மனசுக்குள்ள ஒரு வருத்தமும் ஒரு உறுத்தலும் ஒரு கவலையும் வேதனையும் வருகிறது, இந்த செயலை யாரும் பார்த்துவிடக் கூடாது என்ற உணர்வும் வருகிறது என்றால் அது பாவம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, இன்று நடைபெறுகின்ற நிறைய காரியங்கள் எங்களுக்கு மனசுக்கு வருத்தத்தை தருகிறது. இன்று நாங்கள் பல சந்தர்ப்பங்களில் பேசுகின்ற பேச்சுக்கள் எங்களுக்கு வருத்தத்தை தருகிறது. எப்படி இருந்தாலும் என்னென்றாலும் நான் இப்படி கதைச்சிருக்கப்படாது, இப்படி பேசியிருக்கப்படாது, இப்படி பேசினது தப்புத்தான் என்று மனசு நம்மளை வருந்த செய்கிறது என்றால் நீங்க பிழையாக நடந்து கொண்டிருக்கிறீங்க என்று அர்த்தம்.
எந்த செயலையும் செய்கிற போது யாரும் பார்த்திடக்கூடாது, ஒத்தருக்கும் தெரியக்கூடாது. இது ரகசியமாக நடக்க வேண்டும், எனக்கு மட்டும் நான் இருக்க வேண்டும் என்று நாம் யோசிச்சு ஒரு காரியத்தை செய்கிறோம் என்றால் அது பாவமான காரியம். ஆக சகோதரிகளை, தாய்மார்களை, இவ்வாறான பாவங்கள் இன்றைக்கு உலகத்தில் நிறைய கிடக்கிறது. பஞ்சமா பாதகங்கள் இன்றைக்கு நிறைய நடந்து கொண்டிருக்கிறது. ஊரின் பட்டி தொட்டி எல்லாம் போதை பழக்கம் இன்றைக்கு பெருகிக் கொண்டிருக்கிறது. போதை வஸ்துக்கு அடிமைப்பட்டவர்கள், போதை வஸ்துக்கு அடிமைப்பட்ட ஆண்கள், அதனை விற்பனை செய்கின்றவர்கள், அதனால் வருமானம் தீட்டுகிறவர்கள் என்று இன்னைக்கு நிறைய பேர் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டு செல்கிற நிலையை நாங்கள் பார்க்கிறோம். இன்னும் ஒரு பக்கத்திலே விபச்சாரம், தவறான ஆண் பெண் தொடர்பாடல், கள்ள தொடர்பு என்று சொல்லுகின்ற விடயங்கள் இன்று இருக்கின்ற தொடர்பு சாதனங்களை பயன்படுத்தி மிகவும் கவனமாக, மிகவும் சாதாரணமாக நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதையெல்லாம் மிகப்பெரிய பாவங்கள் என்று, மனிதர்களை அழித்து நாசமாக்குகின்ற குற்றங்கள் என்று சொன்னார்களோ அதெல்லாம் இன்றைக்கு நம்மகிட்ட கணக்கே கிடையாது. இடை வைத்தல் மனிதனை அழித்து நாசமாக்குகின்ற ஒரு பெரிய பாவம். சூனியம் செய்தல் மனிதனை அழித்து நாசமாக்குகின்ற மிகப்பெரிய ஒரு பாவம். வட்டி சாப்பிடுறது மனிதனை அழித்து நாசமாக்குகின்ற மிகப்பெரிய ஒரு பாவம். அனாதைகளுடைய சொத்துக்களை சாப்பிடுவது மனிதனை அழித்து நாசமாக்குகின்ற மிகப்பெரிய ஒரு பாவம். பிறரை பற்றி அவதூறு, இல்லாத பொல்லாத பழிகளை, வதந்திகளை பரப்புவது மனிதனை அழித்து நாசமாக்குகின்ற மிகப்பெரிய பாவம். இப்படி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பாவங்களை எல்லாம் மனிதனை அழித்து நாசமாக்குகின்ற காரியங்கள் என்று சொன்னார்களோ அதெல்லாம் இன்னைக்கு கணக்கில்லை. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் எந்த பாவங்களை எல்லாம் மனிதர்களை அழித்து நாசமாக்குகின்ற காரியங்கள் என்று பயங்கரமான பாவங்கள் என்று நினைத்து வந்தோமோ அந்த பாவங்களை எல்லாம் இன்றைக்கு நீங்க ஒரு தலைமுடிக்கு கூட கணக்கெடுக்காமல் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னார்கள். ஒரு மயிருக்குரிய பெருமானம் கூட கிடையாது, ஒரு தலைமுடிக்கு கூட கணக்கெடுக்காத அளவுக்கு இன்றைக்கு சர்வ சாதாரணமாக பாவ காரியங்கள் நிறைந்திருக்கின்ற ஒரு நிலையை நாங்கள் பார்க்கிறோம். எங்களுடைய கொள்கையிலே பாவங்கள் நிறைந்திருக்கிறது. எங்களுடைய வணக்க வழிபாடுகளிலே அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமில்லாத நடவடிக்கைகள், செயற்பாடுகள் நிறைந்திருக்கிறது. எங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமில்லாத, விருப்பமில்லாத, அவருடைய அங்கீகாரம் இல்லாத காரியங்கள் நிறைய நடந்தேறிக் கொண்டிருக்கின்றன. எங்களுடைய கொடுக்கல் வாங்கலிலே, தொழில் முயற்சிகளிலே, பொருளாதாரத்தை தேடுகின்ற விடயங்களிலே அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமில்லாத, மார்க்கம் தடை செய்த பல்வேறு வகையான தீமைகள் இன்றைக்கு எங்களுடைய கொடுக்கல் வாங்கலில் காணப்படுகிறது. வட்டிக்கு கொடுக்கிறது, எடுக்கிறது, அதற்கு சாட்சியாக இருக்கிறது, அதை எழுதுவது, அதற்கு உதவியாக இருப்பது, இதெல்லாம் இன்றைக்கு ஒரு பொருட்டே கிடையாது. ஏமாத்துறது, நம்பிக்கைக்கு துரோகம் செய்கிறது, அநியாயம் செய்கிறது, குழிபறிக்கிறது, ஏமாத்துறது, கலப்படம் செய்கிறது, மோசடி செய்கிறது, இன்றைய கொடுக்கல் வாங்கலிலே அதெல்லாம் அங்கீகரிக்கப்பட்டு போன தீமைகளாக நிறைந்திருக்கின்ற ஒரு சூழலை நாங்கள் பார்க்கின்றோம். ஆக அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த பாவகாரியங்கள், இந்த குற்றச் செயல்கள் அதிகரிக்கின்ற போது அந்த குற்றச் செயல்கள் எங்களை சுற்றி வளைத்து விடுகிற போது அதனால் நாங்கள் இந்த உலகத்திலும் மறுமையிலும் அனுபவிக்கின்ற, எதிர்நோக்க இருக்கின்ற பாரதூரமான விளைவுகள் பற்றி நாங்கள் எல்லாரும் கட்டாயம் சிந்திக்க வேண்டும். பாவகாரியங்கள் அதிகரிக்கிற போது இந்த உலகத்தில் நாங்கள் அனுபவிக்க வேண்டிய விளைவுகள் இருக்கிறது, தண்டனைகள் இருக்கிறது.
அதை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லி தருகிறார்கள். அன்னை ஸைனப் பின் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, எங்களுக்கு மத்தியிலே நல்லவர்கள் வாழ்கின்ற போது அழிவு எங்களுக்கு வருமா, அல்லாஹ்வுடைய தண்டனை எங்களுக்கு இந்த பூமியிலே வருமா என்று அன்னை அவர்கள் கேட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆம் வரும். அல்லாஹ்வுடைய தண்டனை, அவனுடைய அழிவுகள், அவனால் ஏற்படுத்தப்படுகின்ற அனர்த்தங்கள் இந்த பூமியில் வரும். எப்போது வரும் தெரியுமா? பாவங்கள் அதிகரித்து விட்டால், குற்றச் செயல்கள் நிறைந்து விட்டால் அல்லாஹு தஆலாவுடைய தண்டனை இந்த பூமிக்கு வரும் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அது புயலாக இருக்கலாம், வெள்ளமாக இருக்கலாம், பூமி அதிர்ச்சியாக இருக்கலாம், பல்வேறு வகையான அனர்த்தங்களாக வந்து அள்ளிக்கொண்டு செல்லும். இவைகள் அல்லாஹு தஆலாவுடைய தண்டனைகள். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், ظهرல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹர் பிமா கஸபத் ஐதின் நாஸ் லியுதீகஹும் பஅலல்லதி அமிலு வலஅல்லஹும் யர்ஜிஊன். இந்த பூமியில் கரையிலும் கடலிலும் குழப்பங்கள் தோன்றிவிட்டன, அழிவுகள் தோன்றிவிட்டன. எதனால் அவைகள் வந்தது தெரியுமா? மனிதர்கள் செய்த வேலைகளால், மனிதர்களுடைய செயற்பாடுகளால் இந்த பூமியில் நிறைய அழிவுகள் நாசங்கள் தோன்றிவிட்டன. கடலில் அழிவுகள் நாசங்கள் தோன்றிவிட்டன. மனிதர்கள் தாங்கள் செய்த குற்றச் செயல்களின் சில விளைவுகளை இந்த பூமியில் அவர்கள் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக, அவற்றில் சிலரையாவது அவர்கள் சுவித்து பார்க்க வேண்டும் என்பதற்காக இவ்வாறு பூமியிலே, கடலிலே, கரையிலே குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கிறது. வலஅல்லஹும் யர்ஜிஊன். இப்படி நடந்ததற்கு பிறகாவது அவர்கள் திரும்பி அல்லாஹு தஆலாவின் பக்கம் திரும்பி வருவார்களா என்று அல்லாஹு தஆலா சோதித்து பார்ப்பதற்காக இத்தகைய தண்டனையை கடலிலும் கரையிலும் கொடுக்கிறான் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றார். ஆக அன்பிற்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, பாவங்கள் அதிகரித்து விடுகிற போது அல்லாஹு தஆலாவுடைய தண்டனை வரும். இந்த உலகத்தில் அழிந்து போன சமுதாயங்களுடைய வரலாறுகளை குர்ஆனிலே அல்லாஹு தஆலா அடிக்கடி சொல்லி அவற்றிலிருந்து படிப்பினை பெறுமாறு சொல்கிறான். இந்த உலகத்தில் ஒரு சமுதாயம் அழிக்கப்பட்டது. 7 நாட்கள் தொடர்ச்சியாக புயல் காற்றையும் மழையும் இடி மின்னலையும் அல்லாஹு தஆலா அனுப்பி ஒரு சமுதாயத்தை உலகத்தில் அழித்தான். வெறும் ஓசையை கொண்டு, ஒரு சத்தத்தை கொண்டு அல்லாஹு தஆலா ஒரு சமூகத்தை இந்த உலகத்தில் அழித்தான். வரலாற்றிலே ஆது கூட்டம் அழிக்கப்பட்டது, சமூது கூட்டம் அழிக்கப்பட்டது, லூத் நபியுடைய சமுதாயம் அழிக்கப்பட்டது. அல்லாஹு தஆலா எப்படி அந்த சமுதாயம் அளிக்கப்பட்டது என்பதை பற்றி சொல்கிறான். வானத்திலிருந்து இறக்குகின்ற மழையை நாம் அவர்களுக்கு கல் மழையாக இறக்கி வைத்தோம். வானத்தில் இது பொழிந்ததெல்லாம் கல்லு, கல்லு கல்லாக இந்த பூமியிலே இறங்கியது. இன்னும் அல்லாஹு தஆலா சொல்கிறான், அவர்கள் வாழ்ந்த ஊரை, அந்த கிராமத்தை, அந்த பகுதியை அப்படியே தலைகளாக நாங்கள் புரட்டி கவுட்டு விட்டோம். ஒரு ஊர் அப்படி அல்லாஹு தஆலா அந்த ஊரை அப்படியே வானத்துக்கு உயர்த்தி கவிழ்த்து கொட்டி விட்டான். இப்படியெல்லாம் இந்த உலகத்தில் தண்டனை நடந்திருக்கிறது. அவ்வாறு தண்டனை பெற்ற சமுதாயங்கள் உலகத்தில் நமக்கு படிப்பினையாக இருக்கிறார்கள். இதெல்லாம் எதனால நடந்தது என்றால், பாவங்கள் கூடுகிற போது, குற்றச் செயல்கள் கூடுகிற போது இந்த தண்டனைகள் இந்த பூமிக்கு வரும். எனவே சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த பாவங்கள் அல்லாஹு தஆலாவுடைய தண்டனையை எங்களுக்கு தேடித் தருகின்ற குற்றச் செயல்கள் இன்றைக்கு எல்லா இடங்களிலும் நடந்திருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு தஆலாவிடத்தில் நான் சில பிரார்த்தனைகளை கேட்டேன், அவற்றில் சிலவற்றை அவன் அங்கீகரித்தான், சிலவற்றை அங்கீகரிக்கவில்லை. இந்த உலகத்தில் பாவங்கள் காரியமாக உருமாற்றம் நடந்தது. ஆக்களுடைய உருவங்களை மாற்றி இருக்கிறான் இந்த உலகத்தில். உங்களுக்கு தெரியும், கேள்விப்பட்டிருப்பீர்கள், பனி இஸ்ராயில் சமுதாயம் என்று சொல்கின்ற ஒரு சாரார்
பாவச் செயல்களிலே ஈடுபட்ட போது, அல்லாஹு தஆலாவுடைய வரம்புகளை மீறி அவர்கள் செயற்பட்ட போது, நல்லவர்களுடைய உபதேசம் செய்கின்றவர்களுடைய அறிவுரைகளை எல்லாம் மீறி கணக்கெடுக்காத அவர்கள் நடந்த போது, அல்லாஹு தஆலா ஃபஜஅல்னா மின்ஹுல் கிரதத வல் ஹனாஸீர், அவர்களில் பன்றிகளையும் குரங்குகளையும் உருவாக்கியதாக சொல்கிறார். உருமாற்றம் நடந்தது. ஒரு இரவோடு இரவாக அல்லாஹு தஆலா ஊரில் இருந்த அவ்வளவரையும் உருமாற்றம் செய்து விட்டான். காலையில் பார்த்தால் அவ்வளவும் ஊருக்குள்ள எல்லாமே குரங்கு. தாயும் குரங்கு, தந்தையும் குரங்கு, பிள்ளையும் குரங்கு, கணவனும் குரங்கு, மனைவியும் குரங்கு என்று எல்லாரும் உருமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரு சாரார் பன்றியாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள். நான் அல்லாஹு தஆலாவிடத்தில் கேட்டேன், இந்த சமூகத்தில் இந்த உருமாற்றத்தை நீ செய்து விடாதே என்று. அல்லாஹு தஆலா அந்த பிரார்த்தனையை அங்கீகரித்தான் என்று சொன்னார். அந்த பிரார்த்தனை மட்டும் அங்கீகரிக்கப்படவில்லை என்றால் நாம் ஊர் ஊராக கிராமமாக குரங்குகளையும் பன்றிகளையும் தான் பார்ப்போம் என்கிற அளவுக்கு இன்றைக்கு பாவங்கள் நிறைந்து மலிந்திருக்கின்றன. அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ்வுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டார். என்னுடைய உம்மத்தில் அவருடைய பாவச் செயல்கள் காரணமாக, குற்றச் செயல்கள் காரணமாக அவங்களுடைய உருவங்களை மாத்திராதே என்று கேட்டேன். அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொண்டார். அப்படி இல்லைண்டா நாம குரங்குகளை பார்ப்பதற்கு, பன்றிகளை பார்ப்பதற்கு ஜூக்கெல்லாம் போக தேவையில்லை. ஒவ்வொரு ஆக்களோட வீட்டிலையும் இருக்கும் குரங்கும் பன்றிகளும். அப்படி மாற்றப்பட வேண்டிய பலர் இன்றைக்கு இருக்கிறார்கள். எனவே சகோதரர்களே, தாய்மார்களே, குற்றச் செயல்கள், பாவச் செயல்கள் அதிகரிக்கின்ற போது இவ்வாறான தண்டனை நமக்கு இருக்கிறது, இந்த உலகத்தில் இருக்கிறது. இந்த உலகத்தை விட்டு நாம் பிரிந்து போனாலும், மரணித்து போனாலும், குற்றங்களோடு பாவங்களோடு செல்கின்ற போது நிச்சயமாக எங்களுடைய சக்கராத்துடைய நேரத்தில் இருந்து அதனுடைய விளைவுகளை நாங்கள் சந்திக்க தொடங்கி விடுவோம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே பாவிகளுடைய உயிர்களை கைப்பற்றுவது பற்றி சொல்கிறான். இந்த உலகத்தில் நல்லவர்களுடைய உயிர்களையும் கெட்டவர்களுடைய உயிர்களையும் ஒரே முறையில் கைப்பற்றப்படுவதில்லை. அல்லாஹ் சூரத்து நாசியாத் என்கிற அத்தியாயத்தில் சொல்கிறான், வன்னாசிஆத்தி கர்கா, கெட்டவர்களுடைய உயிர்களை, பாவிகளுடைய உயிர்களை மிகவும் பலாத்காரமாக பறித்து செல்கின்ற, புடுங்கி எடுத்து செல்கின்ற அந்த மலக்குகள் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். வன்னாஷிதாத்தி நஷ்டா, நல்லவர்களுடைய இறை அடியார்களுடைய மூமின்களுடைய உயிர்களை லாவகமாக மிகவும் மென்மையாக கைப்பற்றி செல்கின்ற மலக்குகள் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். எங்களோட ரிசல்ட்ஸ் என்னவாக போகிறது என்பது மலக்குகள் உயிரை கைப்பற்றுகின்ற அந்த வேளையிலிருந்தே நமக்கு ஆரம்பமாகிவிடும். குற்றச் செயல்களை செய்து பாவகாரியங்களில் ஈடுபட்டு அந்த பாவகாரியங்கள் தொடர்பாக எந்த கவலையும் இல்லாமல், எந்த ஒரு வேதனையும் இல்லாமல், அதற்கான எந்த ஒரு தௌபாவும் இல்லாமல், எந்த ஒரு பாவ மன்னிப்பும் இல்லாமல் அப்படியே இருந்து இந்த உலகத்தில் உயிரை நாம் விடுகிறோம் என்றால், உயிரை கைப்பற்றுகின்ற தருணத்திலேயே நம்முடைய ஸ்டேட்களுடைய ரிசல்ட்ஸை நாங்கள் கண்டுக்குவோம். உயிர் கைப்பற்றும் முறையே நமக்கு வழங்கிடும். நாம் எங்க போய் போகிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உயிர் கைப்பற்றப்படுகின்ற தருவாயில உங்கள் எல்லாருக்கும் சொர்க்கமும் காட்டப்படும், நரகமும் காட்டப்படும். பாவியாக இருந்தால் முதலாவது சொர்க்கம் காட்டப்படும். நீ போக வேண்டிய இடம் இதுதான், ஆனா உன் செயலால நீ நரகத்துக்கு போறாய் என்று அவருக்கு சொல்லப்படும். மூமின்களாக இருந்தால் முதலாவது நரகம் காட்டப்படும். நீங்க இந்த இடத்துக்கு தான் போக வேண்டிய ஆள், ஆனால் உங்களுடைய செயற்பாடுகள் நல்லவுகள் காரணமாக அல்லாஹு தஆலா உங்களுக்கு சொர்க்கத்தை தந்திருக்கிறான் என்று காட்சிப்படுத்தப்பட்டுத்தான் உயிர்கள் இந்த உலகத்தில் பறிக்கப்படுகின்றன என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, இவ்வாறு உயிர்கள் பறிக்கப்படுகின்ற அந்த வேளையிலே நாங்கள் எங்களுடைய மன்னரை வாழ்வின் முதலாவது சந்திப்பை தொடங்குகின்றோம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே மன்னரை வாழ்வு பற்றி சொல்கின்ற போது, வமின் வராஇஹிம் பர்ஸஹுன் இலா யௌமி யுபாஸூன், இவர்களுக்கு மர்ம நாள் வாரத்துக்கு இடையில, இந்த உலக வாழ்வுக்கு இடையில பர்ஸஹ் என்று சொல்கிற ஒரு வாழ்க்கை இருக்கிறது, மன்னரை வாழ்க்கை.
இந்த மண்ணறை வாழ்க்கை நம்முடைய மறுமையில நமக்கு கிடைக்க போகின்ற பெறுமதிகளுடைய ரிசல்ட்ஸ் உடைய ஒரு அட்வான்ஸ் நமக்கு கபர்ல விளங்கிடும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, கெட்டவருடைய உயிரை மலக்குமார்கள் கைப்பற்ற வருகிற போது அந்த ரூஹு லேசா வெளியே வராது. மலக்குமார்கள் சுத்தி இருந்து அந்த ஆத்மாவை, யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் கபீஸா, மோசமான ஆத்மாவை நீ வெளியே வா என்று அழைத்துக் கொண்டிருப்பார்கள். லேசில வராது. மிகவும் கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் ஒரு உயிர் பிராணியை அது உயிரோட வச்சு அதனுடைய தோலை உரிச்செடுத்தா எப்படி வேதனையோ அப்படியான ஒரு வேதனைக்கு மத்தியில தான் அந்த உயிர், கெட்டவர்களுடைய உயிர் பறித்தெடுக்கப்படுகிறது. அந்த உயிரை எடுத்துக்கொண்டு நரகத்திலிருந்து கொண்டு வருகின்ற ஒரு ஆடையை கொண்டு வந்து போத்தி அந்த ஆடைக்குள்ள வச்சு கொண்டு வானலோகத்தை நோக்கி மலக்குமார்கள் செல்வார்கள். அந்த நேரம் உலகமெல்லாம் ஒரு துர்நாற்றம் வீசும். உலகமெல்லாம் ஒரு துர்நாற்றம் வீசும். மனிதனை தவிர மற்ற எல்லா ஜீவராசிகளும் அதனை உணர்கின்ற சக்தி அதுக்கு இருக்கிறது. வானத்துக்கு கொண்டு ஒரு நேரம் வானத்தின் கதவுகள் திறக்கப்பட மாட்டாது. வானத்தில் இருந்து கேட்கப்படும் யார் என்று, இன்னாருடைய மகன் இன்னார், இன்னாருடைய மகள் இன்னாருடைய ரூஹை கொண்டு வருகிறோம், இங்கு கொண்டு வர வேண்டாம். இவர்களுக்காக வானத்தின் கதவுகள் திறக்கப்பட மாட்டாது. பாவிகளுடைய உயிர்கள் பதிவு செய்யப்படுகின்ற இடம் பூமியின் அடியாளத்திலே இருக்கிறது, அங்கு சென்று பதிவிடுங்கள் என்று சொல்லப்படும். இந்த மனிதரை கொண்டு வந்து கபருக்குள்ள வச்சிட்டால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்க ஒரு மனிதனை கொண்டு போய் அடக்கி கலைந்து செல்கின்ற உங்களுடைய அந்த செருப்போசை மறைவதற்கு முன்னரே அவரிடத்தில் கேள்வி கணக்கு கேட்பதற்காக மலக்குமார்கள் வந்து விடுவார்கள். முன்கர் நக்கீர் வந்து விடுவார்கள். மிகவும் பயங்கரமான தோற்றத்தில் வருவார்கள். கெட்ட மனிதனுடைய வந்த விசாரணை நடத்துவதற்காக மிக பயங்கரமான தோற்றத்தில் வந்து அவனுக்கு விசாரணை நடத்துவார்கள். உன்னுடைய ரப்பு யார்? உன்னுடைய மார்க்கம் எது? உன்னுடைய வேதம் எது? உன்னுடைய சகோதரர்கள் யார்? கேட்பார்கள் கேள்விகளை எல்லாம். இந்த கேள்விகளுக்கெல்லாம் நல்லவனாக வாழ்ந்தால் மட்டும்தான் நல்ல முறையில் பதில் சொல்ல முடியும். கெட்டவனுக்கு இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உன்னுடைய ரப்பு யார் என்று கேட்டதற்கு ஹா லா அத்ரி, எனக்கு எதுவுமே தெரியாது. உன்னுடைய மார்க்கம் என்ன? எனக்கு எதுவுமே தெரியாது. உன்னுடைய வேதம் என்ன? எனக்கு எதுவுமே தெரியாது. உன்னுடைய தூதர் யார்? எனக்கு எதுவுமே தெரியாது. உன் சகோதரர்கள் யார்? எனக்கு எதுவுமே தெரியாது என்று சொல்லுவான். மலக்குமார்கள் கேட்பாங்க, நீ அல்லாஹ்வுடைய வேதத்தை படிக்கலையா, ஓதலையா? எனக்கு எதுவுமே தெரியாது, ஓதையும் இல்லை படிக்கையும் இல்லை என்று சொல்ல, நரகத்தின் கதவுகள் திறக்கப்பட்டு நரகத்தின் வேதனைகள் அவனுடைய மண்ணறையை நோக்கி வர மறுமை நாள் வரைக்கும் நரக வேதனையை அனுபவித்து அந்த கடவுளை வாழ்வான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே பாவிகளாக இருந்தால், கெட்டவர்களாக இருந்தால், உயிர் போற தருணத்தில் இருந்து மீண்டும் கேள்விகளுக்கு விசாரணைக்காக எழுப்பப்படுகின்ற அந்த நாள் வரைக்கும் நரக வேதனையை அனுபவித்துக் கொண்டுதான் அவருடைய வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். நபி அவர்கள் சொல்லுவார்கள், கபருடைய வாழ்க்கை என்பது ஒன்றில் சுவனத்தின் பூஞ்சோலையாக இருக்கும் அல்லது நரகத்தின் படுகொலியாக இருக்கும். சுவனத்தின் பூஞ்சோலையாக இருக்க வேண்டுமாக இருந்தால் நன்மைகளால் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் நிரப்ப வேண்டும். நரகத்தின் படுகொலி எங்களுடைய பாவகாரியங்கள், குற்றச் செயல்கள் அந்த கபருடைய வாழ்க்கையை நரகத்தின் படுகொலியாக ஆக்கிவிடும். அல்லாஹு தஆலா அந்த துயர நிலையிலிருந்து நம்ம எல்லாரையும் பாதுகாக்க வேண்டும். கபருடைய வாழ்வு என்பது சாதாரணமானது அல்ல. கபருடைய வாழ்க்கை பற்றி சம்பந்தமாக சொல்கின்ற போது உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அழுவார்கள், கடுமையாக அழுவார்கள். அவருடைய தாடி நலைந்து விடுகின்ற அளவுக்கு அழுவார்கள். சஹாபாக்கள் கேட்பார்கள், நரகத்தின் பல்வேறு வேதனை பற்றி எல்லாம் சொல்கிறார்கள், சொல்லப்படுகிறது, அந்நேரமெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறீர்கள், கபரை பற்றி கதைக்க வந்த அழத் தொடங்குகிறீர்கள், உடைய தாடி நனைந்து விடுகின்ற அளவுக்கு அழுகிறீர்கள் என்று கேட்டபோது சொல்வார்கள், அது தனிமையான இடம்,
நரகத்துக்கு போனாலும் அங்க ஆக்கள் நிறைய பேர் இருக்கிறான். மண் நிறை வாழ்வு, தனிமையான இடம், இருள் நிறைந்த இடம், வேதனைகள் நிறைந்த இடம். அந்த வாழ்க்கை எப்படி அமைந்துவிடும் என்ற கவலை தான் எனக்கு என்று உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா சொல்லுவார்கள். இத்தனைக்கும் உஸ்மான் சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் செய்யப்பட்ட ஒரு நபித்தோழர். அவர்களுக்கு கபருடைய வாழ்க்கை சம்பந்தமான கவலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்துல சாது பின் முஆத் என்று சொல்லுகின்ற நபித்தோழர், அவருடைய நபித்தோழருடைய அந்த நபித்தோழர் மரணித்த போது அவருடைய ஜனாசாவிலே சுமார் 50,000 மலக்குமார்கள் கலந்து கொண்டார்கள். 50,000 மலக்குமார்கள் அவருடைய ஜனாசா தொழுகையில் மலக்குமார்கள் கலந்து கொண்டார்கள். ஊராக்கள் இல்லை. 50,000 மலக்குமார்கள் விண்ணுலகத்தில் இருந்து இந்த பூமிக்கு வந்து அவருடைய ஜனாசா தொழுகையில் கலந்து கொள்கின்ற அளவுக்கு அந்த நபித்தோழர் சிறப்பு வாய்ந்தவர். சாது பின் முஆதுடைய ஜனாசாவை மரண செய்தியை கேட்டு அல்லாஹ் தஆலா அவருடைய அரசு நடுங்கியது என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அப்படியான ஒரு நபித்தோழர் அந்த சாதை கொண்டு வந்து கபருக்குள் வைத்த நேரம் அவரையும் இந்த கபர் ஒரு நெருக்கி விட்டதே என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, அப்படியான பயங்கரமான நிலைமை நல்லவர்களுக்கே இருக்கிறது என்றால் கெட்டவர்களுக்கு, பாவிகளுக்கு அல்லாஹ்வுடைய தண்டனை எந்த அளவுக்கு இருக்கும் என்று நாங்கள் ஒவ்வொருவரும் யோசித்து பார்க்க வேண்டும். ஆக சகோதரிகளே, தாய்மார்களே, எங்களுடைய பாவங்கள், எங்களுடைய குற்றச்செயல்கள், எங்களுடைய தீமைகள், எங்களுடைய வரம்பு மீறல்கள் எங்களுடைய மண்ணறை வாழ்க்கையை நரகத்தின் படுகொலியாக ஆக்கிவிடாமல் பாதுகாக்க வேண்டுமாக இருந்தால் நாங்க தீமைகளிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். செய்த தீமைகளுக்காக அல்லாஹ் தஆலாவிடத்தில் வருந்தி தௌபா செய்து நல்லடியார்களாக அவன் பக்கம் மீளுகின்றவர்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டிய கடமைப்பாடு இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே மண்ணறையை கடந்து சென்றார்கள். அந்த மண்ணறைகளில் கொஞ்சம் தாமதித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த மண்ணறையில் 2 கபர் அறைகளிலும் இருக்கிறவர்கள் 2 பேர் தண்டிக்கப்படுகிறார்கள், வேதனை செய்யப்படுகிறார்கள். அவர்கள் தண்டிக்கப்படுவது பெரிய பாவங்களுக்கு இல்ல, சாதாரணமானது, சின்ன பாவங்களுக்காக தண்டிக்கப்படுகிறார்கள். அதுல ஒருவர் மலஜலம் கழித்து ஒழுங்கா சுத்தம் செய்யாத ஒருத்தர், சலம் கழித்து சிறுநீர் கழித்து ஒழுங்காக சுத்தம் செய்யாத ஒரு காரணத்துக்காக மண்ணறையிலே அவர் வேதனை செய்யப்படுகிறார். அல்லது சிறுநீர் கழிக்கின்ற போது ஒரு மறைவான இடத்துக்கு போகாம பொதுவான இடங்கள்ல சிறுநீர் கழித்ததற்காக 4 பேர் அவரை பார்த்து அவமானப்படுகிற அளவுக்கு அந்த செயற்பாட்டில் இவர் இருந்ததற்காக கபர்ல வேதனை செய்யப்படுகிறார். சிறுநீர் கழிக்கிறதுல மலசலம் கழிக்கிறது ஒரு ஒழுக்கம் இருக்கிறது. அந்த ஒழுக்கத்தை இஸ்லாம் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறது. அந்த சாதாரணமான விஷயத்தை கூட கடைபிடிக்காததுக்காக கபர்ல வேதனை நடக்கிறது என்று சொன்னார். இன்னொருவருக்கு கபர்ல வேதனை நடக்கிறது. அவர் கோல்காவி திரிகின்றவராக இருந்தார். இங்க இருக்கிற விஷயத்தை போய் அங்க சொல்லி, அங்க இருக்கிற விஷயத்தை இங்க சொல்லி நல்லா இருந்த குடும்பங்களை மூட்டி விட்டு நாசமாக்குற வேலை பார்த்தது. இதற்காக கபரிலே அவர் வேதனை செய்யப்படுகிறார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே சாதாரணமான அற்பமான சின்ன சின்ன விஷயங்கள் என்று கருதுகின்ற விஷயங்களுக்கு கபருடைய வாழ்வில் வேதனை இருக்கிறது என்றால் பெரிய பெரிய பாவங்களுக்கு, பெரிய பெரிய குற்றங்களுக்கு எத்தகைய தண்டனை அந்த கபருடைய வாழ்க்கையில், மண்ணறை வாழ்க்கை இருக்கும் என்று நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, மண்ணறை வாழ்க்கையை நாங்கள் மண்ணறை வாழ்க்கையிலிருந்து விடுவிக்கப்பட்டு கேள்வி கணக்கு விசாரணைக்காக மஹ்ஷருக்கு வருகிற போது அதிலும் எங்களுடைய பாவங்கள் எங்களை கடும் சிரமத்துக்குள்ளாக்கும். மஹ்ஷர் பெருவழியிலே மிகப்பெரிய துன்பங்களையும் வேதனைகளையும் பாவிகள் அனுபவிக்கின்ற ஒரு துரதிஷ்டமான நிலை மஹ்ஷர் பெருவழியிலே இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், மஹ்ஷர் அந்த கேள்வி கணக்கு விசாரணை நடக்கிற நாள் என்பது நீங்க கணக்கு பார்க்கிற நாள்ல 50,000 வருஷங்களுக்கு சமனானது. அந்த ஒரு நாள், அந்த ஒன் டே, ஒரு நாள் நம்ம கணக்கு பார்க்கமே 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் 10 வருஷம் உண்டு. அந்த கணக்கு பார்த்தா 50,000 வருஷங்களுக்கு சமனானதாக இருக்கும்
அந்த விசாரணை நடக்கின்ற ஒரு நாள், அந்த ஒரு நாளை கடத்துவதற்கு நாங்கள் எத்தனை சோதனைகளையும் தியாகங்களையும் செய்ய வேண்டிய நிலை இருக்கும் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதுவே நாங்கள் பாவியாக ஆகிவிட்டால் அந்த மஹ்ஷர் பெருவழி வேதனை நிறைந்த ஒரு பெருவழியாக நமக்கு மாறிவிடும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மஹ்ஷர் மனிதர்கள் கேள்வி கணக்கு விசாரணைக்காக ஒன்று திரட்டப்பட்டு விசாரணை ஆரம்பமாகின்ற அந்த நாளிலே சூரியன் 1 மைல் தூரத்துக்கு கொண்டு வரப்பட்டு பக்கத்தில் கொண்டு வந்து வைக்கும். இப்ப லட்சக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருக்குது, நல்லா கிட்ட கொண்டு வந்து வைக்கப்படும். இந்த பூமி செப்புத்தரையாக மாற்றப்படும். ஒவ்வொருவரும் எப்படி பிறந்தார்களோ அந்த பிறந்த கோலத்திலேயே நிறுத்தப்படுவார்கள். அப்படியான ஒரு பயங்கரமான நாள் இருக்கிறது. ஒவ்வொருவரும் அவரவர் செய்த பாவங்களுக்கு ஏற்ற மாதிரி, குற்றங்களுக்கு ஏற்ற மாதிரி வியர்வையிலே மூழ்கி கிடப்பார்கள் என்று நபி அவர்கள் சொன்னார். சூரியனும் அண்மித்துக் கொண்டு வரப்பட்டு நிலவும் தப்புத்தரையாக மாற்றப்பட்டு நிர்வாண கோலத்திலே நாங்கள் காட்சி அளிக்கின்ற போது நாங்கள் செஞ்ச பாவத்துக்கு ஏற்ற மாதிரி வியர்வை. நபி அவர்கள் சொன்னார்கள், சிலர் கரண்டைக்கால் வியர்வையில் இருப்பார்கள், சிலர் முழங்கால் வியர்வையில் இருப்பார்கள், சிலர் இடுப்பளவு வியர்வையிலே மூழ்கி கிடப்பார்கள், சிலர் மார்பளவு வியர்வையில் மூழ்கி இருப்பார்கள், இன்னும் பலர் அந்த வியர்வைக்குள் முழுமையாக மூழ்கி போய் விடுவார்கள். அவர்களை மூழ்கடிப்பது அவர்களுடைய பாவங்கள் என்று சொன்னார்கள். எனவே சகோதரர்களை, தாய்மார்களே, அந்த மஹ்ஷர் பெருவழியில் நாங்கள் படுகின்ற அந்த வேதனையில, அந்த துன்பத்தில் எங்களுடைய பாவங்கள் பெரிய பங்களிப்பை செய்ய இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அந்த மஹ்ஷர் பெருவழியிலே மக்கள் எல்லாம் கேள்வி கணக்கு விசாரணைக்காக நிறுத்தப்பட்டிருக்கிற போது, மனிதர்கள் எல்லாம் பிறந்த கோலத்திலே நிறுத்தப்பட்டிருக்கிற போது, சூரியன் அண்மித்துக் கொண்டு வரப்பட்டிருக்கிற போது, பூமி செப்புத்தரையாக மாற்றப்பட்டிருக்கிற போது, விசாரணை நடக்காமல் காலம் இழுத்தடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கும். விசாரணை நடக்குன்னு சொல்றாங்க, நடக்குதில்லை என்று மனிதர்கள் அல்லோலப்பட்டுக் கொண்டிருப்பார்கள். நபிமார்களிடத்திலே எல்லாம் போய் சிபாரிசை சொல்வார்கள், இந்த விசாரணையை நடத்த சொல்லி அல்லாஹ் இடத்துல கேளுங்களேன். ஆதம் நபியிடம் செல்வார்கள், ஆதம் நபி கைவிடுத்து விடுவார். இப்ராஹிம் நபியிடம் செல்வார்கள், இப்ராஹிம் நபி கைவிரித்து விடுவார். மூசா நபியிடம் செல்வார்கள், மூசா நபி கைவிரித்து விடுவார். கடைசியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து மக்கள் கோருகின்ற அடிப்படையில் ரசூலா சிபாரிசு செய்வார்கள். அந்த சிபாரிசின் அடிப்படையில் விசாரணை ஆரம்பமாகும். அதுதான் ஷஃபாஅத்துல் குப்ரா என்று சொல்லுகின்ற மிகப்பெரிய விசாரணை சிபாரிசு என்று ஹதீஸ்களில் நாங்கள் பார்க்கிறோம். அப்படியான ஒரு பயங்கரமான நாள் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், யௌமைதின் துரமூன் லா தக்ஃபா மின்கும் காஃபியா. அந்த நாளில் நீங்கள் செய்த எல்லா விஷயங்களும் வெட்ட வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்படும். நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் எல்லாம் அம்பலமாகும். லா தக்ஃபா மின்கும் காஃபியா. நீங்க மறைச்சு செய்த, ஒளிச்சு செய்த எந்த ஒரு காரியமும் அங்கு மறைக்கப்பட்டிருக்க மாட்டாது, எல்லாம் வெளிப்படையாக கொண்டு வரப்பட்டிருக்கும். அந்த நேரத்தில் ரிசல்ட்ஸ் அறிவிக்கப்படுகிற நேரத்தில் அல்லாஹ் சொல்கிறான், فَأَمَّا مَنْ أُوتِيَ كِتَابَهُ بِيَمِينِهِ فَيَقُولُ هَاؤُمُ اقْرَءُوا كِتَابِيَهْ. யாருக்கு அவருடைய ஏடு வலது கையில கிடைச்சோ அவருக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அவர் அந்த ஏட்டை எடுத்துக்கொண்டு அவருடைய உறவுகள், சொந்த பங்கத்தில் போய் காட்டுவார். ஹாஉமு இக்ரவு கிதாபியா, என்ன ரிசல்ட்ஸை படிச்சு பாருங்க, எப்படி இருக்கு, எவ்வளவு நான் மார்க் எடுத்திருக்கிறேன், எவ்வளவு புள்ளிகள் எனக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது என்று சந்தோஷத்தில் எல்லா இடத்திலையும் காட்டி திரிவார். சொல்லுவார், எனக்கு தெரியும் இப்படி ஒரு விசாரணை நாள் இருக்கிறது என்று, அப்படி ஒரு நாள் இருக்கிறது என்று எனக்கு தெரியும், அதனால நான் அதுக்கு ஏற்ற முறையில் வாழ்ந்தேன். எனவே அவர் உயர்ந்த சொர்க்கத்தில் அவர் வாழ்வார் என்று வலது கையில ஏட்டை பெற்றவர் அந்த சிறப்பை அடைந்து கொள்கிறார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். அன்புக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, தொடர்ந்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யாருடைய செயலேடு இடது கையில கிடைச்சோ, இடது கையில் அந்த செயலத்தை பெற்றுக் கொண்டவர்கள் அழிவே, நாசமே, கை சேதமே, இத்தகைய ஒரு துன்பத்துக்கு, ஒரு துயரத்துக்கு நான் ஆளாகிவிட்டேனே என்று
கதறி அழுவார்கள். ஹலகான்னி சுல்தானியா மாகனா அன்னி மாலியா, எவ்வளவு காசு பணம் இருந்தது, சொத்து சுகம் இருந்தது, ஒரு பிரயோசனம் எனக்கு கிடைக்கவில்லையே. சுபத்துக்கு எனக்கு என்ன குறைச்சலா இருந்தது, காணி இருந்தது, பூமி இருந்தது, மாட மாளிகைகள் இருந்தது, எல்லாம் இருந்தது, பிள்ளை குட்டிகள் இருந்தது, ஒன்றும் பிரயோசனம் அளிக்கலையே, ஒன்றும் இல்லாம வந்து நிற்கிறேனே என்று அவர் அழுவார். எவ்வளவு பெரிய அதிகாரம் இருந்தது, ஆட்சி அதிகாரம் இருந்தது, பதவிகள் இருந்தது, பட்டங்கள் இருந்தது, இதனால எதையும் என்னால செய்ய முடியவில்லையே, எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறேனே என்று அந்த மஹ்ஷர் பெருவழியில் தன்னுடைய இடது கையிலே ஏட்டை பெற்றுக் கொண்ட மனிதர் இருப்பார். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஃபஹுதுஹு ஃபகுல்லுஹு ஸும்மல் ஜஹீம ஸல்லூஹு ஸும்ம ஃபீ சில்சிலத்தின் தர்உஹா 70 திரான் ஃபஸ்லுகு. உடுங்க, ஆளை பிடிங்க, ஆளை பிடிச்சி அவரை நரகத்தில் இழுத்துக் கொண்டு விலங்கிட்டு கட்டி செல்லுங்கள். 70 முழ சங்கிலில் அவரை கட்டி இழுத்து நரகத்தில் தள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா கட்டளை இடுவான். எனவே அந்த பாவி நாள மறுமையில 70 முழ சங்கிலியில் பிணைக்கப்பட்டு நரகத்துக்கு அழைத்து செல்லப்படுவான் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகிறான். ஆக சகோதரிகளே, தாய்மார்களே, பாவங்களால் எங்களுடைய வாழ்வு நிறைந்து மெலிந்து விடுகிற போது இந்த உலகத்திலையும் நாங்க பல்வேறு வகையான சோதனைகளையும் வேதனைகளையும் சந்திக்க வேண்டியிருக்கிறது. பாவங்களால் எங்களுடைய வாழ்வு நிறைந்து விடுகிற போது நாங்கள் சந்திக்கின்ற முதலாவது மண்ணறையும் பயங்கரமான நரகத்தின் படுகொலியாக மாற இருக்கிறது. எங்களுடைய மஹ்ஷர் வாழ்க்கையும் மிகவும் மோசமானதாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், மஹ்ஷர் பெருவழியிலே விசாரணை நடக்கிற போது ஒவ்வொருவரும் அவரவர் செய்த நன்மைகள் பேலன்ஸ் பண்ணப்படும், நிறுக்கப்படும். فَأَمَّا مَنْ ثَقُلَتْ مَوَازِينُهُ فَهُوَ فِي عِيشَةٍ راضية. யாருடைய நன்மைகள் அதிகரித்து விட்டதோ, கூடி விட்டதோ, அவர்கள் மகிழ்ச்சிகரமான சந்தோஷமான வாழ்க்கையை சந்திப்பார்கள். மகிழ்ச்சிகரமான சந்தோஷமான வாழ்க்கை என்பது சொர்க்கம். யாருக்கு அந்த சொர்க்கம் கிடைக்கும்? இந்த உலக வாழ்க்கையில நிறைய நன்மை செய்தவர்கள். நன்மையையும் தீமையையும் ஒப்பிட்டு பார்க்கிற போது தீமையை விட அவர்கள் நன்மை அதிகமாக செய்திருக்கிறார்கள் என்பவர்கள் அந்த மகிழ்ச்சிகரமான சந்தோஷமான வாழ்க்கையை அனுபவிப்பார்கள். وَأَمَّا مَنْ خَفَّتْ مَوَازِينُهُ فَأُمُّهُ هَاوِيَةٌ وَمَا أَدْرَاكَ مَا هِيَ نَارٌ حَامِيَةٌ. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யாருடைய நன்மைகள் குறைந்து பாவங்கள் மிகைத்து விடுகிறதோ அவர்கள் செல்லுகின்ற இடம் ஹாவியா என்று சொல்லுகின்ற நரகம்தான். ஹாவியாண்டா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? நாருன் ஹாமியா, அது சுட்டரிக்கும் நரகம். அந்த நரகத்துக்குத்தான் பாவங்கள் அதிகம் செய்தவர்கள் செல்ல போகிறார்கள் என்று அல்லாஹு தஆலா கடுமையான எச்சரிக்கையை பிறப்பிக்கிறார். எனவே சகோதரிகளே, தாய்மார்களே, எங்களுடைய இந்த உலக வாழ்வு பாவத்தால் நிரம்பி விடுகின்ற போது அல்லாஹு தஆலாவிடத்தில் சொர்க்கத்தை நாம் எதிர்பார்க்க முடியாது. ஹாவியா என்று சொல்கின்ற சுட்டரிக்கின்ற பயங்கரமான நரகம்தான் எங்களுடைய பரிசாக காத்திருக்க போகிறது என்ற அச்சம் நம் எல்லாரையும் உந்தி தள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த மஹ்ஷர் பெருவழியில் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், விசாரணை நடக்கிற போதே நாங்க ஆக்களை பிரிச்சுட்டுருவோம். நல்லவர்கள் கெட்டவர்கள் எல்லாம் ஒன்றடிக்க முடியாது. வம்தாசுல் யௌம அய்யுஹல் முஜ்ரிமூன், பாவிகளே கெட்டவர்களே நல்லவர்களோடு செய்தார்கள், விலகுங்க, நீங்க தனி அணியா வாங்க. பாவம் செய்தவர்களுடைய பாவத்துக்கு ஏற்ற மாதிரி அணி அணியாக வருவார்கள். வட்டிக்காராக்கள் ஒரு டீம், கொலைகாரர்கள் ஒரு டீம், விபச்சாரம் செய்தவர்கள் ஒரு டீம், இன்னபிற பல்வேறு வகையான பஞ்சமா பாதகங்களில் ஈடுபட்டவர்கள் ஒரு டீம் என்று பாவத்துக்கு ஏற்ற மாதிரி அவர்கள் இந்த உலகத்தில் நடந்து கொண்ட செயற்பாடுகளுக்கு ஏற்ற மாதிரி நாளை மறுமையில் வருவார்கள். எனவே நாளை மறுமையில் நம்மளை பிரித்து காட்டுகின்ற அளவுக்கு நம்முடைய தீமையான செயல்கள், பாவச் செயல்கள் அமைந்து விட போகிறது என்பதையும் குர்ஆனுடைய எச்சரிக்கை நமக்கு இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இந்த உலகத்தில் நீங்க செய்த நன்மைகள் கொஞ்சம் தான் செஞ்சாலும் அதுக்குரிய பிரதிபலன் அங்க கிடைக்கும். நீங்க செஞ்ச பாவம் சின்னதுதான் என்றாலும் அதுக்குரிய பிரதிபலனையும் நீங்க அங்க பார்க்க முடியும். فَمَنْ يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ خَيْرًا يَرَهُ وَمَنْ يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ شَرًّا يَرَهُ. நீங்கள் செய்த செயற்பாடு
அணுவளவு தான் உங்களோட நன்மைக்கு, சின்ன ஒரு நன்மை தான். ஒரு பெரிய நன்மை நீங்க கணக்கெடுக்கையும் இல்லை, அது அங்க நிறையில வந்திருக்கிறது. நீங்க சின்னது நினைச்ச, சாதாரணமா நினைச்ச, இதெல்லாம் ஒரு நன்மையாண்டு நினைச்சதெல்லாம் அங்க வந்திருக்கிறது. அதே மாதிரி நீங்க எதையெல்லாம் தீமை என்று கணக்கெடுக்காம அலட்சியம் செய்து அதை செய்திகளோ, அதுவும் சின்னதாக இருந்தாலும் அந்த தீமையும் நாள மறுமையில நீங்க அவர்கள் அதை கண்டுகொள்ள முடியும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். எனவே இந்த உலக வாழ்க்கையில் நம்ம செஞ்ச நல்லதாக இருந்தாலும் அல்லதாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சின்னது பெருசு என்ற வித்தியாசமின்றி எல்லாம் அங்கு நமக்கு காட்சியளிக்க போகிறது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், பாவி அவனுடைய செயலீடு அவனுடைய கையில கிடைக்கப்பட்டதுக்கு பிறகு பார்த்துட்டு, மாலி ஹாதல் கிதாப் லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா. என்ன இந்த செயலீடு, இந்த ரிசல்ட்ஸ்ல எல்லாம் பதியப்பட்டிருக்கு. சின்னது என்று பார்க்காம பெரியது என்று பார்க்காம நான் இந்த வாழ்க்கையில செஞ்ச எல்லாத்தையும் பதிவு செஞ்சிருக்கிறாங்களே, அப்படி என்று பாவி அந்த ரிசல்ட்ஸை பார்த்துக்கிட்டு பெறலாபிப்பான், அங்கலாய்ப்பான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எனவே சகோதரிகளே, தாய்மார்களே, நாம் எல்லாரும் செய்கிற எல்லா செயற்பாடுகளும் ரெக்கார்டிங் பதிவு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றைக்கு உலகத்தில் சொல்றாங்க, நாம கதைக்கிறதை எல்லாம் யாரோ பதிவு செஞ்சு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்களாம். சாதாரணமான இந்த உலகத்திலே நம்முடைய உரையாடல்கள், நம்முடைய செயற்பாடுகள் எல்லாம் சிசிடி கவரா மூலமாக வேறு வகையான உபகரணங்களும் பதிவு செய்யப்படுகிறது என்றால், படைத்த ரப்புல் ஆலமீன் அவன் சொல்றான், உங்களோட செயற்பாடெல்லாம் பதியப்படுகிறது. இன்ன அலைக்கும் கிராமன் காத்திபீன், உங்கள் மீது சங்கை மிக்க எழுத்தாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவங்க ரெக்கார்டிங் செஞ்சுட்டு இருக்கிறாங்க, எல்லாம் பதிவாகிறது. யஅலமூன மா தஃஅலூன், நீங்கள் செய்கின்ற எல்லா செயற்பாடுகளையும் அவர்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எனவே எல்லாம் பதிவு செய்யப்பட்டு நாள மறுமையில எல்லாம் காட்சிப்படுத்தப்படுகிற அந்த தருணத்தில் பாவங்களால் தீமைகளால் நிறைந்து மலிந்து நம்முடைய வாழ்வு இருக்குமாக இருந்தால் மன்னரை வாழ்வும் மஹ்ஷர் பெருவழியும் மிகவும் துயரம் நிறைந்த இடங்களாக நமக்கு மாறிப்போகும். கடைசியாக ரிசல்ட்ஸ் எல்லாம் கிடைச்சதுக்கு பிறகு சொர்க்கத்துக்கு போகின்றவர்கள் சொர்க்கத்துக்கு போக வேணும், நரகத்துக்கு போகிறவர்கள் நரகத்துக்கு போக வேணும். ஹதீஸ்கள் சொல்கிறது முதலாவது நரகம் தான் இருக்கிறது என்று. நரகத்தை கடந்துதான், நரகத்துக்கு மேலாலதான் கடந்து சொர்க்கத்துக்கு போக வேண்டும். அந்த நரகத்தை கடந்து செல்கிற பாதையை சிராத் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். அந்த பாதையை கடந்து போக வேண்டும். நபி அவங்க சொல்றாங்க, அந்த சிராத்தில் மனிதர்கள் நடந்து சென்று கொண்டிருக்கிற போது அவரவருடைய நன்மைகளுக்கு ஏற்ற மாதிரி அந்த சிராத்தால் கடந்து செல்வார்கள். சிலர் கண்ணிமைக்கும் நேரத்தில் அந்த சிராத்தை கடந்து போய் விடுவார்கள். நாம கண்ணிமைச்சு நாள் பைத்திரும். இன்னும் சிலர் மின்னல் வேகத்தில், கண்ணிமைக்கும் நேரத்தை விட கொஞ்சம் டைம் எடுக்கும், அந்த நேரத்தில் மின்னல் வேகத்தில் போய் விடுவார்கள். இன்னும் சிலர் வேகமாக, குதிரைகள் செல்லுகின்ற ஒரு வாகனம், வேகமாக செல்லுகின்ற வாகனம், அதிர வேகத்தில் போயிடுவாங்க. இன்னும் சிலர் ஓடோடி அந்த சிராத்தை கடந்து செல்வார்கள். இன்னும் சிலர் நடந்து நடந்து மெதுவாக நடந்து நடந்து அந்த சிராத்தை கடப்பார்கள். இன்னும் சிலர் தவழ்ந்து தவழ்ந்து அந்த சிராத்தை கடந்து சென்று கொண்டிருப்பார்கள். சிராத்தின் இரு மருங்கிலும் இரும்புகளிலான கொக்கிகள் பொருத்தப்பட்டிருக்கும். அந்த கொக்கிகளுக்கு யாரை பிடிச்சு இழுக்கணும் என்று கட்டளையிடப்பட்டிருக்கிறதோ அவர்களை அந்த கொக்கிகள் பிடித்து இழுக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சிலர் அந்த பாதையை கடந்து செல்கின்ற போது இந்த கொக்கிகளால் பிடிக்கப்பட்டு அந்த கொக்கிகளோடு போராடி அதிலிருந்து விலகி அவருடைய உடலின் சதைப்பாகங்கள் ஒரு பகுதி அந்த கொக்கியில் இருக்க ரத்தம் சொட்டு சொட்டாக வடிய அந்த பாலத்தை கடந்து அந்த பாதையை கடந்து சொர்க்கம் சென்று விடுவார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்.
இதுவெல்லாம் அவருடைய நன்மையை பொறுத்து கிடைக்கிற விஷயங்கள். யாருக்கிட்ட தீமைகள் அதிகரித்து விட்டதோ அவர்களை எல்லாம் அந்த கொக்கிகள் பிடிச்சு பிடிச்சு இழுத்து கீழே தள்ளிவிடும். கீழே தள்ளிவிட்டால் அது நரகம் என்று சொன்னார்கள். எனவே சகோதரிகளே, தாய்மார்களே, எங்களுடைய மஹ்ஷர் மன்னரை வாழ்வும் மஹ்ஷர் பெருவழியும் சந்தோஷமானதாக, மகிழ்ச்சியானதாக, மற்றவர்கள்ட்ட போய் நம்மட ரிசல்ட்ஸை காட்டுற அளவுக்கு அமையக்கூடியதாக அமைய வேண்டுமாக இருந்தால் இந்த உலகத்தில் நாம் நல்லறங்கள் செய்யணும். சாதாரணமாக ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைச்ச புள்ள எத்தனை பேர்கிட்ட தன்னை ரிசல்ட்ஸை காட்டுது? ரிசல்ட்ஸ் வந்த உடனே கட்டாரில் இருக்கிற வாப்பாக்கு ரிசல்ட்ஸ் அனுப்பிட்டு, வாப்பா நான் பாஸ் ஆகிட்டேன். குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் கோல் எடுத்து நான் பாஸ் ஆகிட்டேன். காணாத்துக்கு உம்மாவும் என்ன புள்ள பாஸ் ஆகிட்டாள். ஸ்காலர்ஷிப்ல 150 மார்க் எடுத்தது, அவ்வளவுதான். உலகமே பெரிய பரபரப்பாகுது, புள்ள பாஸ் ஆகிட்டு. அவ்வளவு சந்தோஷம் அந்த குடும்பத்துக்கு. சாதாரணமான இந்த ரிசல்ட்ஸ் கொஞ்சம் 4 மார்க்ஸ் கூட கிடைச்சதுக்கு நமக்கு இவ்வளவு சந்தோஷம் என்றால், நாளை மறுமையில சுவர்க்கத்துக்கு செல்வதற்கான ரிசல்ட்ஸ் நமக்கு கிடைத்து விட்டால் எவ்வளவு மகிழ்ச்சிகரமான வாழ்வு, எவ்வளவு சந்தோஷமான வாழ்வு. அதான் நல்லா சொல்றான், ஹா உமுக்ரௌ கிதாபி. அவங்க எல்லாரிடமே காட்டுவாங்க, அந்த மறுமையில் எல்லார்டையும் காட்டுவாங்க. சொந்த பந்தங்களை எல்லாம் தேடி அந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் காட்டுவாங்க. அப்படியான மகிழ்ச்சியா இருக்கும். ஆனா இதே நேரத்தில் மோசமா இருந்தா யாருமே என்னன்னு கேட்க மாட்டாங்க. அதானே உலக வாழ்வு. இந்த உலக வாழ்க்கையில ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு பிறகு ஒரு வீட்டை இருந்து படிச்ச புள்ள, ஓஏலோ ஸ்காலர்ஷிப் படிச்ச புள்ள, அந்த குடும்பத்தில் ஒரு சத்தம் பெறலன்ற அர்த்தம் என்ன? எல்லாரும் ரிசல்ட்ஸ் விசாரிப்பாங்க, ஒன்று ரிசல்ட்ஸ் பார்க்கலம்பாங்க, இல்லை வரலம்பாங்க, இல்லை அவளுக்கு நான் கேட்கணும்பாங்க, எனக்கு தெரியாம்பாங்க. அதில் விளக்கம் மோசமானதுன்ற அர்த்தம். நாளமறுமையில் பிழையான நரகத்துக்கு செல்வதற்கான ரிசல்ட்ஸ் பெறுவோரு கிடைத்தவர்கள் அவங்களுக்கு யாருமே உதவ மாட்டார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லா யன்ஃபஉ மாலுன் வலா பனூன். அன்றைய தினத்தில் அவங்களுக்கு அவங்களோட சொத்துக்களால் எதுவும் செஞ்சு சொர்க்கத்துக்கு செல்லவும் முடியாது, உறவுகளை சொல்லி சொந்தங்களை சொல்லி சொர்க்கத்துக்கு செல்லவும் முடியாது. இன்னார் எங்க வாப்பா, இன்னார் எங்க உம்மா, இன்னார் எங்க சகோதரர், இன்னார் எங்க சகோதரி, நாங்க எப்படிப்பட்ட ஆக்கள், எங்களுடைய குடும்பம் எப்படியான குடும்பம், இப்படியெல்லாம் சொல்லி உலகத்தில் வேண்டும் என்றால் எதையும் சாதித்து விட்டு செல்லலாம். மறுமையில யாரும் எதையும் சாதிக்க முடியாது உறவுகளை சொல்லி. அதனால தான் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஃபாத்திமா, உனக்கு இந்த உலகத்தில் என்ன வேணுமென்றாலும் நீ எனக்கிட்ட கேளு, என்னால் முடிஞ்சதை நான் உனக்கு செய்து தருவேன். ஆனால் நாளை மறுமையில் நான் உன்னுடைய தந்தை என்பதற்காக என்னால் உனக்கு எதுவும் செய்ய முடியாது என்று சொல்வார்கள். மனிதர்களின் தலைவர், மனிதர்களில் மிகச்சிறந்தவர், நபிமார்களின் தலைவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய ஈரக்கொழுந்து என்று சொல்லப்பட்ட அன்னை ஃபாத்திமாவுக்கு சொல்கிறார்கள், ஃபாத்திமா, நாளைக்கு மறுமையில நீங்க இந்த மகளுங்கிறதுக்காக என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த மறுமை வாழ்வுக்கு தேட வேண்டியதை செய்ய வேண்டியதை நீங்க தான் தேடிக்கொள்ளணும். எங்க வாப்பா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய திருத்தூதர், அவருக்கு தான் குர்ஆன் அருளப்பட்டது, அவர் முஸ்லிம்களுடைய தலைவர் என்று சொல்லிக்கிட்டு நீங்க அங்க வந்துடப்படாது. அப்படி ஒன்று நடக்காது. எனவே சகோதரிகளே, நமக்கு சொந்தங்கள் யாரும் எந்த உதவியும் செய்ய போவதில்லை. அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான், யவத்துல் முஜ்ரிமு யௌமைதின். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் குற்றவாளியாக நிரூபிக்கப்பட்டு, பாவியாக நிரூபிக்கப்பட்டு, நரகவாதியாக தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிற ஒரு மனிதன் நிற்கிறான். அந்த மனிதன் நரக வாழ்க்கையிலிருந்து, நரக வேதனையில் தப்புறத்துக்கு அவன் யாரையும் தன்னுடைய உறவுகளை கொடுக்க முடியாதா என்று யோசிப்பான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், தன்னுடைய சொந்த பிள்ளைகளை பிணையாக்கிவிட்டு அவர்களை இறைவா நீ நரகத்துக்கு அனுப்பு, என்னை சொர்க்கத்துக்கு அனுப்பு என்று கேட்பான் என்ற விருப்பம் அவனுக்கு வரும். தன்னுடைய சகோதரங்களை, தன்னுடைய மனைவிய, தன்னுடைய குடும்பத்தை
ஏன் ஜமியா, இந்த பூமியில் உள்ள எல்லாரையும் எனக்கு பிணையாக எடுத்துக்கிட்டு என்ன காப்பாத்துறப்பே என்றுதான் ஒவ்வொரு உறவுகளும் மறுமையில நிற்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த நேரத்தில் யாருக்கும் என்ன ஆனது என்று யோசிக்கிற நேரம் அல்ல. உம்மாவுக்கு என்ன நடந்தது, பாப்பாவுக்கு என்ன நடந்தது, நானாவுக்கு என்ன நடந்தது, தம்பிக்கு என்ன நடந்தது, அவர்கள் சொர்க்கம் போனார்களா நரகம் போனார்களா என்றெல்லாம் சிந்தித்து விசாரிக்கிற நேரம் அல்ல. லா யஸ்அலு ஹமீமுன் ஹமீமா, அல்லாஹ் சொல்லுகிறான், எந்த ஒரு உச்ச நண்பனும் இன்னொரு நண்பனை பற்றி விசாரிக்க மாட்டான். இந்த உலகத்துல நண்பன்டா, நீ இல்லையண்டா நான் இல்லடா, உனக்கு வேணும்டா என்ன வேணும் நான் செய்வேன்டா என்ற உசிர கொடுப்பேன்டான்னு நிற்பான். மறுமையில் யாரும் யாரை பத்தியும் விசாரிக்க மாட்டான். யுபஸ்ஸரூனஹும், எல்லாரும் எல்லாரையும் பார்ப்பாங்க, எல்லாரும் எல்லாரையும் கண்டுக்குவாங்க. யாரும் என்ன நடந்தன்னு கூட கேட்க மாட்டார். அல்லாஹ் சொல்கிறான், யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபத்திஹி வ பனீஹி லிகுல்லி இம்ரிஇன் மின்ஹும் யௌமைதின் ஷஅனன் யுக்னீஹி. அந்த நாளில், அந்த விசாரணை தீர்ப்பளிக்கப்படுகின்ற நாளில் ஒவ்வொரு மனிதனும் தன் சகோதரனை விட்டு ஓடுவான், தன் தந்தையை விட்டு ஓடுவான், தன்னுடைய தாயை விட்டு ஓடுவான், தன்னுடைய உறவுகளை விட்டு ஓடுவான். யாரையும் யாரும் கன்றப்படாது என்கிறதுல கவனமாக இருப்பார்கள். நாம இவ்வளவு அலுவல் பார்த்துருந்தா நாங்க எங்க ஓடுறது, நாம தப்புறது எப்படி? ஒவ்வொரு மனுஷனுக்கும் தான் தான் எப்படி தப்புறது என்கிறது கவலையாக இருக்குமே தவிர யாரையும் காப்பாற்றி விட வேண்டும் என்ற உணர்வு இருக்காது என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். எனவே சகோதரர்களை, அந்த இக்கட்டான நிலை, நிர்பந்தமான நிலை, துரதிஷ்டமான நிலை நம்ம யாருக்கும் வந்துவிடக் கூடாது. இந்த உலகத்துல உறவுகளுக்காக நாம் கடுமையாக உழைக்கிறோம். மனைவிக்காக, பிள்ளைக்காக, கணவனுக்காக, தாய்க்காக, தந்தைக்காக, சகோதரங்களுக்காக என்று தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள் இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆனா இவங்க யாரும் நாளை மறுமையில வந்து இவங்களுக்கு கை கொடுக்க போறது இல்லை. தாய், தந்தை, உறவுகள், சொந்த பந்தங்களுக்காக பாடுபடுகிற உழைக்கிறவர்கள் தங்களுக்காகவும் தங்களுடைய மறுமை வாழ்க்கைக்காகவும் இதை தேடிக்கொடும். நான் அவருக்காக இவ்வளவு கஷ்டப்பட்ட, இவருக்காக இவ்வளவு கஷ்டப்பட்ட, என்னுடைய ஆயுளை அதுக்காக நான் அர்ப்பணித்து அதனால் 5 நேரம் தொழுகை கிடைக்கலண்டு அங்க முடப்பாடு செய்யல. நீங்க யாருக்காக பாடுபட்டீர்களோ, யாருக்காக உழைத்தீர்களோ, யாருக்காக கால நேரங்களை செலவு செய்தீர்களோ, யாருக்காக இந்த உலக வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணித்தீர்களோ அவர்களை சொல்லி நரக வேதனையிலிருந்து காப்பாற்றிக் கொள்ள முடியாது. நீங்கள் ஏன் இந்த நன்மையை செய்யவில்லை என்பதற்கு அவர்களை காரணம் காட்டி தப்பித்துக் கொள்ள முடியாது. எனவே நாம் எல்லாரும் உறவுகளுக்காக, சொந்தங்களுக்காக பாடுபடுகிற போது, உழைக்கிற போது நம்மட மர்ம வாழ்க்கைக்கும் என்ன செய்யணும் அதை செஞ்சுட்டு நாம வைத்திரோடும். நீங்க 5 நேரம் ஏன் தோழல்ல, எல்லாம் வீட்டு வேலை தான். புருஷனாருக்கு பணி செய்யணும், பிள்ளைகளுக்கு பணி செய்யணும், காலத்தால கண்ணை முழிச்சா கண்ணை மூடுற வரைக்கும் வேலை 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 வேலை, ஓட்டம் ஓட்டம். இதுக்குள்ள இங்க சுப தொழுவுரையும், லுஹர் தொழுவுரையும், அஸ்ர் தொழுவுரையும், மக்ரிப் தொழுவுரையும், இஷா தொழுவுரையும் என்று இந்த உலகத்தில் சொல்லலாம். நாளை மறுமையில் இது எதுவும் காரணமாக மாட்டாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், நாளை மறுமையில் உங்க எல்லார்ட்டையும் விசாரிக்கப்படுவது முதலாக விசாரிக்கப்படுகிறது என்ன? அவ்வளவு மா யுஹாஸபு பில் அப்தி யௌமல் கியாமா ஸலா. உங்களுடைய எல்லார்ட்டையும் முதலாக கேட்கப்படுகிற கேள்வி தொழுகை பற்றிய கேள்வியாக இருக்கும். நீங்க மாப்பிள்ளைக்கு பணி செஞ்சீங்களா, வீட்டு வேலை செஞ்சீங்களா, உறவுகளுக்காக உதவினீர்களா, கடமைகள் செஞ்சீர்களா என்பதெல்லாம் அடுத்தபட்சம் தான். முதலாவது எல்லாரிடத்துல கேட்க இருக்கிற கேள்வி, நீங்க 5 நேரம் தொழுதீங்களா? அந்த தொழுகைக்கான கேள்விக்கு பதில் சரியாக வந்தால் பின்னால எல்லா கேள்விக்கும் சரியா பதில் செல்ற அளவுக்கு அல்லாஹ் தஆலா ஏற்பாடு செஞ்சிருவான். தொழுகை பற்றிய கேள்விக்கு சரியான பதிலை அளிக்க தவறிவிட்டால் பின்னால் கேட்கப்படுகிற கேள்வி எதற்கும் சரியான பதிலை அளிக்க முடியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே சகோதரிகளே, தாய்மார்களே, நாளை மறுமையில் இந்த உலகத்தில் பாவங்கள் செய்ததற்காக, குற்றங்கள் செய்ததற்காக, இறைவனுடைய கடமைகளை முறையாக செய்யவில்லை என்பதற்காக குற்றவாளி குண்டிலே நிறுத்தப்பட்டு விசாரிக்கப்படுகின்ற ஒரு நிலை எனக்கோ உங்களுக்கு வந்துவிடக் கூடாது.
மன்னரை வாழ்க்கையிலும் மஹ்ஷர் பெருவழியிலும் குற்றவாளிக்கு வழங்கப்பட இருக்கிற அந்த தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்ட சபிக்கப்பட்ட சமுதாயமாக, துரதிர்ஷ்டமான சமுதாயமாக நாங்கள் யாருமே இருந்து விடாமல் நம்மளை காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது. இன்னும் காலம் முடியவில்லை. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். பாவம் செய்து பாவத்தில் எல்லை மீறி போய்விட்ட என்னுடைய அடியார்களே, நீங்கள் என்னுடைய ரஹ்மத்தில் நிராசை அடைய வேண்டாம். நீங்க நினைக்க வேணாம் நான் உங்களை மன்னிக்க மாட்டேன் என்று. எனவே பாவம் செய்தவர்கள் தங்களுடைய உணவு தங்களுடைய நிலையை உணர்ந்து மீண்டு தௌபா செய்து அல்லாஹு தாலாவை அவன் சந்திக்க வேண்டும் என்று அல்லாஹு தாலா விரும்புகிறான். நீங்க எவ்வளவு பாவம் செஞ்சாலும் செஞ்சிட்டீங்களா? மன்னிப்பு இல்லையா? இல்ல. நிச்சயமாக அல்லாஹு தஆலா எல்லா பாவங்களையும் மன்னிப்பவன். எனவே பாவத்தில் எல்லை மீறி போய்விட்ட என்னுடைய அடியார்களே, என்னை நோக்கி வாருங்கள், உங்களுக்கு நான் இரக்கம் காட்ட மாட்டேன், உங்கள் மீது அன்பு செலுத்த மாட்டேன் என்று நீங்கள் என்னுடைய கருணையில் நம்பிக்கை இழக்காதீர்கள். அல்லாஹு தஆலா அழைக்கிறான். எனவே சகோதரிகளே, தாய்மார்களே, பாவகாரியங்கள் இருந்து நாங்கள் விடுபடுவோம். எங்களுடைய சந்ததிகளை அந்த பாவகாரியங்கள் இருந்து காப்பாற்றுவதற்கு நாங்கள் முயற்சி செய்வோம். செய்த பாவங்களுக்காக, தவறுகளுக்காக பச்சாதாபப்பட்டு அல்லாஹு தஆலாவிடத்தில் முறையிட்டு கண்ணீர் விட்டு தௌபா செய்து இந்த உலகத்தை விட்டு பிரிகிற போது எங்களுடைய குற்றங்களுக்காக, பாவங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு பெற்றுக்கொண்ட சமுதாயமாக இந்த உலகத்தை விட்டு பிரிகிற பாக்கியம் நம்ம எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும். அல்லாஹு தஆலா சொல்வதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய அடியானே, நீ பாவம் செய்து உன்னுடைய பாவம் இந்த வானத்தின் உச்சியையும் முகத்தை தட்டுகின்ற அளவுக்கு பாவம் செய்தாலும் இணை வைத்தல் மட்டும் செய்யாமல் என்னிடத்தில் நீ வருவாயாக இருந்தால் உன்னுடைய பாவங்களை எல்லாம் உனக்கு மன்னிப்பாக நான் தருவேன். கொஞ்சறிஞ்ச பாவம் இல்ல, நீ செய்கிற பாவம் இந்த பூமியே நிறைந்து போகின்ற அளவுக்கு, வானத்தின் உச்சத்தையே முகத்தையே முட்டுகின்ற அளவுக்கு செய்தாலும் நீ எனக்கிட்ட மன்னிப்பு கேட்டு மன்னிப்பை எதிர்பார்த்து இணை வைத்தல் மட்டும் செய்யாம வந்து நீ என்ன சந்திப்பாயண்டா, நீ செய்த அவ்வளவு பாவங்களையும் உனக்கு நான் மன்னிப்பாக்கி தருவேன். இந்த பூமி நிறைய மன்னிப்பு தருவேன். இந்த வானம் முட்டுகின்ற அளவுக்கு, அவருடைய உச்சி தட்டுகின்ற அளவுக்கு உனக்கு மன்னிப்பை தருவேன் என்று அல்லாஹு தஆலா அழைக்கிறான். எனவே சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த பாவகாரியங்களில் இருந்து நாங்கள் எல்லாரும் விடுபட வேண்டும். எங்களுடைய உறவுகள் விடுபட வேண்டும், எங்களுடைய சந்ததிகள் விடுபட வேண்டும். பாவம் செஞ்சா நமக்கு என்ன, அவங்க செஞ்சிட்டு போகட்டும் என்ற ஒரு நிலையில் நாங்களும் நீங்களும் இருந்து விடாமல் எங்களுடைய மன்னரை வாழ்க்கையும் மஹ்ஷர் வாழ்க்கையும் சிறப்பாக்கிக் கொள்வதற்கு பாவகாரியங்களிலிருந்து விலகி அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அவருடைய கடமைகளை செய்து வெற்றி பெறுகின்ற கூட்டமாக எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கியருள் புரிவானாக. ஆமீன். வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.